பாமக எம்எல்ஏ அருள் ஆதரவாளர்கள் பாக்கு குட்டைகளை காய வைக்கும் களத்தில் காரை நிறுத்தியதால் தட்டி கேட்ட நபரை காவல்துறை முன்னிலையில் கடுமையாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்கள். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பெத்தநாயக்கம்பாளையம் பகுதி அருகே இருக்கக்கூடிய வடுகத்தம்பட்டி என்ற பகுதியில் துக்க நிகழ்வு ஒன்றுக்கு சென்ற இடத்தில் பாமகவினர் இடையே ஒரு மோதம் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி வெளியானது. குறிப்பாக சேலத்திலிருந்து சென்றிருந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் ராமதாஸ் ஆதரவாளரான இவருடைய காரையும் மேலும் 6 கார்களையும் அடித்து சேதப்படுத்தியதாகவும் அதே போல ஒரு 9 பேர் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இது அன்புமணி ஆதரவாளர்களால் தான் இந்த தாக்குதல் நடந்தது என்று ஏற்கனவே பாமக எம்எல்ஏ அருள் பேட்டி அளித்திருந்தார். இந்த நிலையில் அன்புமணி தரப்பு பாமக சார்பில் இதற்கு முக்கிய காரணமே குறிப்பாக பாமக எம்எல்ஏ அருள் அந்த பகுதிக்கு சென்ற போது அங்கு ஒரு ராஜேஷ்குமார் என்பவருடைய தோட்டத்தில் அவருக்கு சொந்தமான பாக்கு காய வைக்கும் களத்தில் கார் நிறுத்தியதால் தான் அவர் அதை தட்டி கேட்கும் போது அவரை தாக்கி இருக்கிறார்கள். அதனை கேட்பதற்காக சென்றவர்களுக்கும் அவர்களுக்கும் தான் இந்த தகராறு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதே போல செந்தில்குமார் என்பவர் அன்புமணி ஆதரவாளர் தாக்கப்பட்டு வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே தற்பொழுது அந்த கார்கள் அடித்து நொறுக்கப்படுவதற்கு முன்பாகவே அங்கு ஒருவரை தாக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி தற்பொழுது அன்புமணி தரப்பு பாமகவினரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் கார் தாக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் இருக்கும் ஒருவரை தாக்கும் வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாமக உட்கட்சி பூசல் காரணமாக இந்த தாக்குதல் நடந்து ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு ஏற்கனவே ஒரு தரப்பினர் 9 பேர் மருத்துவமனையில் அனுமதி பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்பாகவே தாக்கப்பட்டதாக கூறி 2 பேர் வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.